ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் தலையில வழுக்கே விழற அளவுக்கு சில பேருக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்கும். என்னதான் ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணாலும் அந்த முடி உதிர்வு வந்து நிற்கவே நிற்காது. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க உடம்புல அந்த பயோட்டின் குறைபாடு தான். இந்த பயோட்டின் குறைபாடை சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது அதற்கு மட்டும் இல்லங்க, சில பேருக்கு இளமையிலே முதுமை தோற்றமும் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது அந்த தோல் வந்து வறட்சி அடைய ஆரம்பிக்கும், ஸ்கின் வந்து க்ளோ இல்லாம சாஃப்ட் இல்லாம இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சரியாகும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. முதல்ல நம்ம பயோட்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பயோட்டின்ன்றது வேற ஒண்ணுமே இல்லைங்க, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் தான். இதுதான் வந்து நம்மளுடைய முடி உதிர்வை வந்து நிறுத்தும், முடியை நல்லா அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாக வளர செய்யும், நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு நகம் வந்து பட்டு பட்டுன்னு உடஞ்சிக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே அந்த பயோட்டின் குறைபாடு தான். இந்த பயோட்டின் குறைபாடு வந்து சரி செய்யறதுக்கு மார்க்கெட்ல நிறைய டேப்லெட் இருக்கு. ஆனா என்னதான் நம்ம வந்து டேப்லெட்டை வந்து பயன்படுத்தினாலும் அது அந்த அளவுக்கு நமக்கு திருப்தி இருக்காது. ஏன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவின் மூலமா அந்த பயோட்டினை வந்து நம்ம உடம்புல வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அது நமக்கு எந்த விதமான பக்க விளைவுமே வந்து ஏற்படுத்தாது. இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பூசணி விதை, அதாவது பம்கின் சீட்ஸ், இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும், சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்துதான் வேர்க்கடலை. வேர்க்கடலையை நான் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலையை ஒரு முறை கழுவிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த தண்ணியோட இந்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்துதான் ஒரு 5 ல இருந்து 6 பாதாம் பருப்பு எடுத்துங்க. பாதாம் பருப்பு இல்லைன்னா இதை வந்து நீங்க தாராளமா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், கண்டிப்பா சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா பாதாம்ல அதிகமான பயோட்டின் இருக்கு. இப்போ இந்த பாதாமையும் நான் வந்து வேர்க்கடலை ஊற வைக்கும் பொழுதே ஊற வச்சிருந்தேன். இதுல இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்துதான் 2 பழுத்த வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்த வாழைப்பழமா பார்த்து பயன்படுத்துங்க. எந்த வகையான வாழைப்பழமா இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து சின்னதா இருக்கனால 2 எடுத்திருக்கேன். பெரிய வாழைப்பழமா இருந்துச்சுன்னா 1 பயன்படுத்திங்க. தோல் வந்து நல்லா இந்த மாதிரி அங்கங்க கருப்பு கருப்பா இருக்கணும், அப்பதான் வந்து அந்த வாழைப்பழம் நல்லா பழுத்திருக்குன்னு அர்த்தம். அதுலதான் அதிகப்படியான என்சைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். வாழைப்பழத்துல அதிகப்படியான பொட்டாசியம் புரோட்டீன் இருக்கு. கண்டிப்பா வாழைப்பழத்தை தினமுமே ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது வந்து நம்மளுடைய முடி உதிர்வையும் நிறுத்தும், நம்மளுடைய ஸ்கின்னையும் நல்லா க்ளோ பண்ணும். சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு சப்போட்டா எடுத்திருக்கேன். இது வந்து சிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பழக்கடைகளில் கிடைக்கும். கழுவிட்டு உள்ள இருக்கக்கூடிய விதையை வந்து நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த சதை பற்று மட்டும் எடுத்துக்கலாம். சப்போட்டால அதிகப்படியான பயோட்டின் இருக்கு. அது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா க்ளோவா ஆகும், முடி உதிர்வை வந்து நிறுத்தும். முக்கியமா புது முடி வளர்ச்சிக்கு இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வழுக்க விழுந்த இடத்துல கூட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய தன்மை வந்து சப்போட்டாவுக்கு உண்டு. அடுத்ததா இதுல 1 கப் அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்க்கிறேன். பேக்கெட் பால், பசும்பால் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இல்லை உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதற்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதாவது தேங்காவை கீறிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்தீங்கன்னா தேங்காய் பால் ரெடி ஆகிடும். நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இதை இப்போ ஒரு கிளாஸ்ல மாற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம சப்போட்டா சேர்த்துருக்கிறதுனால இயற்கையாகவே அதில் வந்து இனிப்பு சுவை இருக்கும். உங்களுக்கு அப்பயும் இனிப்பு சுவை பத்தலை அப்படின்னா நீங்க கூட கொஞ்சமா தேன் சேர்த்து பருகலாம். இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை, வெல்லம் இதுல எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். நான் மேல கார்னிஷ்காக கொஞ்சமா துருகுன பாதாம் பருப்பு சேர்க்கிறேன். அவ்வளோதான், பயோட்டின் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்டாகவும் இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். உடல் சோர்வு நீக்கும். அந்த பயோட்டின் நம்மளுடைய உடம்புல அதிகரிக்க அதிகரிக்க நம்மளுடைய முடி உதிர்வு பிரச்சனை அனைத்துமே வந்து சால்வ் ஆகிடும். தலையில வந்து அந்த ஸ்கேல்ப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த புது முடி வளர்ச்சியை வந்து உங்களால் காண முடியும். எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 மாதம் தொடர்ந்து சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும்னா இது வந்து நீங்கள் காலை நேரங்களில் சாப்பிடலாம், இல்லை மதிய நேரங்களில் சாப்பிடலாம், எப்போ டைம் கிடைக்குதோ சாப்பிடலாம். ஆனால் நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க எப்பயுமே. இந்த வேர்க்கடலை பாதாமில் இயற்கையாகவே அதிகப்படியான பயோட்டின் இருக்குது. இது ரெண்டுத்தையுமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா க்ளோவாகும். இதனால உங்களுக்கு ஏதாவது உடல் எடை அதிகரிப்பு வருமா அப்படின்னு நீங்கள் கவலைப்படவே வேணாம். அதெல்லாம் எதுவுமே ஆகாது. இதை நீங்கள் ஒரு 2 வாரம் சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த முடி உதிர்வு பிரச்சனை இருக்காது. முடி உதிர்வு நின்றுடும். முடியும், அதாவது உங்களுடைய முடியோட வேர்க்கால்களில் அந்த புது முடி வளர்ச்சியை வந்து உங்களால் ரொம்ப எளிதாக காண முடியும். உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. முகத்தில் அந்த தோல் சுருக்கங்கள்லாம் படிப்படியாக மறையிறதையும் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஒரு அருமையான பயோட்டின் ஷேக் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.